வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் அஞ்சிதா. நம்ம வந்து பேங்கிங் ரீசனிங் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பேங்கிங் ரீசனிங்கில் வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 4 of the following 5 are a like in a certain way, so form a group. Which of the following does not belong to that group னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க 5ல 4 வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரே குரூப்பா இருக்காமா, ஒன்று மட்டும் என்னது அந்த பேட்டர்னை ஃபாலோ ஆகாம இருக்குன்னு சொல்றாங்க. அது எதுன்னு ஃபைண்ட் பண்ணும். இப்போ ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம். PK5, P இங்க இருக்கு, 5K5 இருக்கு. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ல சீரீஸ்ல ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்ல ஏதாச்சும் வந்து எலிமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ PK5ன்னு இருக்கு, அடுத்தது L6N இருக்கு, L6N இருக்கு, அடுத்தது AB அட்டுன்னு இருக்கு, அடுத்தது URO இருக்கு, URO இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எதுவுமே வந்துட்டு என்னது, இங்க 2 ஆல்பபெட்ஸ் இருக்கு, ஒரு நம்பரோட இருக்கு. இங்க 2 ஆல்பபெட்ஸ் வித் நம்பரோட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல்பபெட்ஸ் ஒரு சிம்பலோட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மூணுமே என்ன இருக்கு, டிஃப்ரெண்டா ஆல்பபெட்ஸா இருக்கு. அப்போ இது 4மே எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா, அப்போ இதுதான் வந்து UROங்கிற மூணுமே என்னது ஆல்பபெட்ஸா இருக்கு. ஸோ அதான் வந்து என்னதுன்னா, இது மூணுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. இது ஒண்ணுதான் என்னது டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப டி, ஆப்ஷன் டி தான் URO, இதுதான் வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்க ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்ல how many such symbol are there in the above sequence, each of which is immediately preceded by number and immediately followed by vowel சொல்றாங்க. அதாவது ஒரு சிம்பிள் இருக்குன்னா ப்ரிசிடென்ட்னா முன்னாடி, ஃபாலோட்னா பின்னாடி. இமிடியட்லி ப்ரிசிடென்ட் வந்து என்ன இருக்குன்னா ஒரு நம்பர் இருக்கணும், இமிடியட்லி ஃபாலோட் பை என்ன இருக்குன்னா ஒரு வவல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க மாதிரி எத்தனை சிம்பிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் தான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ சிம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். இப்போ சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, இது சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கணும், நம்பர் இருக்கணும். ஸோ அப்போ இது வராது. அடுத்தது இது பாருங்க, சிம்பிள்ஸ். இது சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி நம்பர் இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும், வவல் இருக்கணும். அப்ப இதுவும் வராது. இப்போ இது என்னது, சிம்பிள் எங்க இருக்கு, அடுத்தது இங்க இருக்கு, சிம்பிளுக்கு முன்னாடி நம்பரு, அடுத்தது என்னது ஃபாலோ பண்ணி ஒரு வவல்ஸ் இருக்கு, ஏ இருக்கு. ஓகேங்களா? சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர், அதுக்கு பின்னாடி ஒரு வவல் இருக்கு. வவல்ஸ்னா என்னது, AEIOU. இந்த 5 லெட்டர்ஸும் வர மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்ப இது ஒண்ணு, இந்த பேர் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது சிம்பிள்ஸ் இருக்கு, அப்ப முன்னாடி நம்பர் வரல, இது வரல, அது இது வரல, அடுத்தது இந்த சிம்பிள் வரல, அடுத்தது பாத்தீங்கன்னா வேற இந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கு, பின்னாடி வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்கு, வவல்ஸ் இல்ல. ஸோ இதுவும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் இருக்கு, பின்னாடி வந்து ஈங்கிற வவல் இருக்கு, அப்ப இது வரும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து மொத்தமா எத்தனை இருக்கு, முன்னாடி வந்து சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி நம்பர்ஸும் பின்னாடி வவல்ஸ் இருக்கிற மாதிரி எத்தனை இருக்கு, நம்மளுக்கு 2 இருக்கா, 1 2 இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. கொடுத்திருக்க ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்ல என்ன கேக்குறாங்க, which of the following element is 5th to the left of 16th element from the left end. இப்போ இதுல இருக்க இப்போ எது லெஃப்ட், இது லெஃப்ட், இது ரைட் ஹேண்டா. இப்போ லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது எலிமெண்ட், 16th எலிமெண்ட் சொல்லியிருக்காங்க. 16th எலிமெண்ட்னா 2 4 6 8 10 12 14 16th. அப்ப 16th எலிமெண்ட் இங்க வருதா, இதுல இருந்து லெஃப்ட் டு, அதாவது 5th டு த லெஃப்ட், அதாவது லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது என்னது 5th எலிமெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. 16thல இருந்து அந்த எலிமெண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல 5th எலிமெண்ட் கேக்குறாங்களா.
அப்ப இதுக்கு லெஃப்ட் எது இதுவா 1 இந்த எலிமெண்ட்க்கு லெஃப்ட் this side அப்ப 1 2 3 4 5 அப்ப 5th எலிமெண்ட் என்ன கிடைக்குது ஸ்டார் அப்ப இந்த சிம்பல் தான் கிடைக்குது அப்ப ஆப்ஷன் சி ஸ்டார் அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க if all the கொடுத்திருக்க சீரிஸ்ல if all the vowels are dropped in the given series then which element will be the 15th position from the right end ன்னு சொல்லிருக்காங்க அதாவது கொடுத்திருக்க ஆல்பாபெட்டிக் சீரிஸ்ல vowelsலாம் என்ன பண்ணிருக்கோம்னா டிராப் பண்ணிரணும் vowelsலாம் டிராப் பண்ணிரணும் சொல்லிருக்காங்க vowelsலாம் அப்ப என்னது ரிமூவ் பண்ணனுமா அப்ப vowels என்னது a e i o u ஆ இப்ப இதெல்லாம் டிராப் பண்ணுங்க vowels என்னது a எடுத்துறோம் அடுத்து u o அடுத்து e vowelsலாம் என்ன பண்ணிரோம் டிராப் பண்ணிரோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் ரைட்ல இருந்து 15th பொசிஷன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க ரைட் எண்ட் எது இந்த சீரிஸ்ல ரைட் எண்ட் இதுவா இதுல இருந்து 15th பொசிஷன்னா 2 4 6 8 2 4 6 8 10 12 13 14 15 15th பொசிஷன் என்ன இருக்கு நம்பர் வந்து 6 கிடைக்குது இப்ப 15th பொசிஷன் 6 னா ஆப்ஷன் சி 6 வரும் நமக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கொடுத்திருக்க சீரிஸ்ல how many such number are there in the above sequence each of which is immediately preceded by symbol and immediately followed by letter அதாவது ஒரு நம்பர் இருக்குனா immediately preceded னா என்னது முன்னாடியா அப்ப முன்னாடி வந்து என்னது immediately preceded by symbol நம்பருக்கு முன்னாடி சிம்பல் இருக்கணும் immediately followed by letter நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்கணும் லெட்டர் இருக்கணும் அதாவது ஆல்பாபெட்டிக் லெட்டர் இருக்கணும் ஓகேவா இப்படி இருக்க மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி கேக்குறாங்க how many such numbers are there in the above sequence னு கேக்குறாங்க இப்ப பாருங்க நம்பர் எடுத்துக்கோங்க நம்பருக்கு முன்னாடி பின்னாடி தான் பார்க்கணுமா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க இந்த நம்பர் பாருங்க இந்த நம்பருக்கு முன்னாடி சிம்பல் இருக்கு ஆல்பாபெட்டிக் இருக்கு அப்ப இது ஒரு பேர் வருமா அடுத்தது இந்த நம்பர் பாருங்க நம்பருக்கு முன்னாடி லெட்டர்ஸ் தான் இருக்கு ஓகே அப்ப அதை எடுத்துக்க கூடாது அடுத்தது இந்த நம்பர் பாருங்க நம்பருக்கு முன்னாடி சிம்பல் வரணும் அப்ப இது வராது இப்ப இந்த நம்பர் வராது அடுத்து இந்த நம்பர் வராது அடுத்தது என்னது இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கணும் சிம்பல் இருக்கணும் லெட்டர் தான் இருக்கு சோ இதுவும் வராது அடுத்தது பாருங்க வேற எங்க நம்பர் இருக்கு இங்க இருக்கு நம்பருக்கு முன்னாடி சிம்பல் வரணும் சோ இந்த நம்பரும் வராது நம்பருக்கு முன்னாடி சிம்பல் வரணும் சோ இதுவும் வராது நம்பருக்கு முன்னாடி சிம்பல் இதுவும் வராது இப்போ என்னது இந்த நம்பர் பாருங்க நம்பருக்கு முன்னாடி சிம்பல் வரணும் அடுத்தது என்னது ஆல்பாபெட்டிக் வரணும் சோ அதுவும் வராது அப்ப எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒரே ஒரு பேர் தான் வந்து என்னது நம்பருக்கு முன்னாடி சிம்பல் நம்பருக்கு பின்னாடி ஆல்பாபெட்டிக் வர மாதிரி ஒரே ஒரு பேர் தான் கிடைக்குது சோ ஆப்ஷன் ஏ 1 ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல which of the following letter is 11th to the left of 16th letter from the left end னு சொல்லிருக்காங்க left endல இருந்து 16th letter அதுல இருந்து leftல இருந்து பாக்கும்போது 11th letter என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ என்னது leftல பாருங்க இத லெஃப்டா லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது லெட்டர் 16th லெட்டர் கொடுத்திருக்கிறது எல்லாமே என்னது ஆல்பாபெட்டிக் லெட்டர் தான் கொடுத்திருக்காங்க இப்போ லெஃப்ட்ல என்ன 16th னா 2 4 6 8 10 12 14 16 அப்ப 16th லெட்டர் என்ன வருது சி வருது இதுல இருந்து லெஃப்ட்ல என்ன பார்க்கணும்னா 11th லெட்டர் என்னன்னு கேக்குறாங்க இந்த லெட்டருக்கு லெஃப்ட்னா இதுதானா அப்ப 2 4 6 8 10 11 அப்ப 11th லெட்டர் என்ன கிடைக்குது நமக்கு 16th லெட்டர்ல இருந்து லெஃப்ட்ல பாக்கும்போது எத்தனாவது லெட்டர் கிடைக்குது 11th லெட்டர் வந்து என்ன கிடைக்குது u கிடைக்குது அப்ப ஆப்ஷன் டி தான் வரும் நமக்கு u ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கொடுத்திருக்க சீரிஸ் பாருங்க if we delete all the vowels in the given series then find which of the following element is exactly between in the new arrangement அதாவது கொடுத்திருக்க சீரிஸ்ல vowelsலாம் delete பண்ணதுக்கு அப்புறம் நியூ கிடைக்கக்கூடிய நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுல எக்ஸாக்ட்டா
நடுவுல இருக்க எலமெண்ட் பிட்வீன் எலமெண்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என்னது வவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. ஐ யூ இ ஓ ஏ இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோமா, வவல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப எக்ஸாக்டா வந்துட்டு இந்த சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது எக்ஸாக்டா நடுவுல என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க, செக் பண்ணுங்க. 2 4 6 8 9 10 2 4 6 8 10. அப்ப நடுவுல வந்து என்ன எலிமெண்ட் இருக்கு, எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் தான் பிட்வீன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் சி எக்ஸ். அடுத்த क्वेश्चन பாருங்க. கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல how many vowels are immediately followed by consonant? ஒரு vowels இருக்கு, immediately followed by என்னது, பின்னாடி வந்து இந்த vowelsக்கு பின்னாடி என்ன இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கணும், and immediately preceded by ஒரு கான்ஸ்டன்ட். vowelsக்கு முன்னாடி பின்னாடி என்ன வரணும், கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி எத்தனை vowels இருக்குன்னு தான் நம்மளோட क्वेश्चन. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்னது vowels ஏஇ ஐஓயுவா, ஃபர்ஸ்ட் பாருங்க ஐக்கு முன்னாடி என்னது, இந்த ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. அடுத்து யூக்கு முன்னாடி பின்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும், இ இருக்கு, இக்கு முன்னாடி பின்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அடுத்தது ஓ பாருங்க, ஓக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு, கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. அடுத்தது ஏ இருக்கு, ஏக்கு முன்னாடி பின்னாடி கான்ஸ்டன்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ எத்தனை வருது, டோட்டலா வந்து 5 இருக்கு. இப்போ என்னது 5 முன்னாடி வவல்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி கான்ஸ்டன்ட் இருக்க மாதிரி நம்மளுக்கு 5 கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி 5. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, which of the following letter is eighth to the right of third letter from the left hand? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர், அதுல இருந்து ரைட்ல வந்து எய்த் லெட்டர் வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ என்னது லெஃப்ட் ஹேண்ட் எது, லெஃப்ட் ஹேண்ட் இது, இந்த சீரியஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் இது, இதுல இருந்து தேர்ட் லெட்டர் எது 1 2 3, தேர்ட் லெட்டர் இது, இதுலோட ரைட் சைட்ல வந்து என்னதுன்னா எய்த் லெட்டர் கேக்குறாங்க. இப்போ எய்த் லெட்டர்னா 1 2 3 4 5 6 7 8. இப்போ எய்த் லெட்டர் என்ன வருது, எஃப் வருது. இப்போ ஆப்ஷன் ஏ எஃப். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கொடுத்திருக்க சீக்வென்ஸ் the letters given in the above series are written in the reverse order, then which letter will be third to the left of 18th letter from the right ன்னு சொல்லிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்க சீரீஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுனதுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 18th எலிமெண்ட், 18th எலிமெண்ட்ல இருந்து தேர்ட் லெட்டர் வந்து என்ன வரும்னு சொல்லி கேக்குறாங்க. 18th லெட்டர் அதுல இருந்து லெஃப்ட்ல பார்க்கும்போது தேர்ட் லெட்டர் வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதும் போது லெஃப்ட்ல இருக்க எலிமெண்ட் என்ன ஆயிரும், ரைட்டுக்கும், ரைட்ல இருக்க எலிமெண்ட் லெஃப்ட்லயும் வந்துரும். இப்போ ரைட்ல இருந்து பார்க்க சொல்லிருக்காங்களா, அப்ப என்னது லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு போயிருமா, அப்ப ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப ரைட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க, 2 4 6 8 10 12 14 16 18. இப்ப 18th எலிமெண்ட் இங்க வருது. ஓகேங்களா? இப்ப இதுல இருந்து என்னது லெஃப்ட்ல தேர்ட் எலிமெண்ட், இப்ப என்னது அப்படியே இருக்க மாதிரியே கவுண்ட் பண்ணிருக்கோமா. இப்ப லெஃப்ட்ல தேர்ட் எலிமெண்ட்னா இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ரைட்ல பாருங்க, அப்போ அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, ரைட்ல தேர்ட் எலிமெண்ட் பாருங்க, இப்ப கரெக்டா இருக்கும். அப்போ 1 2 3. இப்ப ரைட்ல தேர்ட் எலிமெண்ட் என்ன வருது, ஏ. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி ஏ வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.